सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। 1972 அவ்யக்த முரளி. டேட் 3/2/1972. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். தலைப்பு: தன்னை தெரிந்து கொள்வதினால் சுய கட்டுப்பாடு, நன்னடத்தை மற்றும் நேரத்தை முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளுதல். பாப்தாதா கூறுகின்றார், அவர் என்னவாக இருக்கிறார், எப்படி இருக்கிறார், அப்படியே அவரை தெரிந்து கொள்பவர்கள் அனைத்து பிராப்திகளையும் அடைய முடியும் என்று தந்தையை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. அதேபோல் தன்னை தெரிந்து கொள்வதற்காக கூட நான் என்னவாக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், அப்படியே தெரிந்து ஏற்றுக்கொண்டு முழு நாளும் நடந்து கொண்டிருக்கிறீர்களா? ஏனென்றால் எப்படி தன்னையை அனைத்து சொரூபங்கள் மற்றும் அனைத்து சம்பந்தங்களினால் தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறதோ, அதேபோல் தந்தை மூலமாக தன்னையும் அவ்வாறே தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. தெரிந்து கொள்வது என்றால் ஏற்றுக்கொள்வது. நான் என்னவாக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்று அப்படியே ஏற்றுக்கொண்டு நடந்தீர்கள் என்றால் என்ன மனநிலை இருக்கும்? உடலில் இருந்து கொண்டே உடலற்ற நிலை, வியக்தத்தில் இருந்தும் அவ்வியக்த நிலை, போகும் பொழுதும் வரும் பொழுதும் ஃபரிஸ்தா நிலை மற்றும் காரியம் செய்து கொண்டே கருமாத்தித்த நிலை இருக்கும். ஏனென்றால் எப்பொழுது தன்னை நல்ல முறையில் தெரிந்து மற்றும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால், இவ்வாறு யார் தன்னை தெரிந்திருக்கிறாரோ அவர் எந்த ஒரு சுய கட்டுப்பாட்டு விதியிலோ, அதாவது நியமங்களிலோ கீழே மேலே போக முடியாது. சுய கட்டுப்பாட்டை தெரிந்து கொள்வது என்றால் சுய கட்டுப்பாட்டோடு நடந்து கொள்வது. தன்னை ஏற்றுக்கொண்டு நடந்து கொள்பவர்களிடம் இயல்பாகவே சுய கட்டுப்பாடும் இருக்கிறது. அவருக்கு இது சுய கட்டுப்பாடா அல்லது இல்லையா என்று யோசிக்க வேண்டியது இருக்காது. ஆனால் தன்னுடைய நிலையில் நிலைத்திருக்க கூடியவர்கள் என்ன காரியம் செய்கிறார்கள், என்ன வார்த்தைகள் பேசுகிறார்கள், என்ன எண்ணத்தை உருவாக்குகிறார்கள், அதுவே சுய கட்டுப்பாடாக ஆகிவிடுகிறது. எப்படி சாக்கார பாபா தன்னுடைய நினைவில் இருப்பதினால் என்ன காரியம் செய்தாரோ அதுவே பிராமண பரிவாரத்தின் சுய கட்டுப்பாடாக ஆகிவிட்டதில்லையா? இந்த சுய கட்டுப்பாடு எப்படி உருவானது? பிரம்மா மூலமாக என்னென்ன நடந்ததோ அதுவே பிராமண பரிவாரத்திற்காக சுய கட்டுப்பாடு ஆனது. அப்படி தனது நினைவில் இருப்பதினால் ஒவ்வொரு காரியமும் சுய கட்டுப்பாடாக ஆகியே விடுகிறது. மேலும் நேரத்தை தெரிந்து கொள்வதும் அவர் எதிரில் எப்பொழுதும் தெளிவாக இருக்கிறது. எப்படி பெரிய அதிகாரிகளின் எதிரில் முழு திட்டமும் இருக்கிறது. அதை பார்த்து கொண்டே அவர்கள் அவரவருடைய காரியங்களை செய்விக்கின்றன. அதேபோல் விமானம் மற்றும் கப்பலை ஓட்டுபவர்களிடம் அவரவர்களின் திட்டங்கள் இருக்கிறது. அதன் மூலம் அவர்கள் செல்லும் பாதையை தெளிவாக புரிந்து கொள்கிறார்கள். இதேபோல் யார் தன்னை தெரிந்திருக்கிறாரோ
அவரிடம் சுய கட்டுப்பாடு தானாகவே இருக்கிறது. மேலும் நேரத்தை தெரிந்து கொள்வது கூட மிகவும் தெளிவாக இருக்கிறது. முழு நாளும் தான் என்னவாக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், அப்படியே நினைவு இருக்கிறது. எனவே நான் என்ன காரியம் செய்வேனோ என்னை பார்த்து அனைவரும் செய்வார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அப்படி தன்னை தெரிந்து கொள்பவர் என்ன காரியம் செய்வாரோ அதுவே சுய கட்டுப்பாடு ஆகிவிடுகிறது. அவரை பார்த்து அனைவரும் பின்பற்றுவார்கள். அந்த மாதிரி நினைவு எப்பொழுதும் இருக்கட்டும். முதல் நிலை என்னவாக இருக்கிறதோ அதில் முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஒவ்வொரு அடியிலும் இது சரியா அல்லது தவறா, இது நம்முடைய சுய கட்டுப்பாடா அல்லது இல்லையா என்று யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. எப்பொழுது தன்னுடைய நினைவில் நிரந்தரமாக இருக்கிறார்கள் என்றால் அது இயற்கையாக ஆகிவிடுகிறது. பின்பு இப்படி யோசிப்பதற்கான அவசியம் இருப்பதில்லை. ஒருபொழுதும் எந்த காரியமும் சுய கட்டுப்பாடின்றி நடக்க முடியாது. எப்படி சாக்கார பாபாவிடம் தன்னுடைய போதை இருந்த காரணத்தினால் ஒருவேளை சாக்கார பாபா மூலமாக ஏதாவது காரியம் தவறாக கூட நடந்துவிட்டாலும் அதை கூட சரி செய்து விடுவோம் என்று அதிகாரத்தோடு சொல்ல முடிந்தது. இது அதிகாரம்தான் இல்லையா? அவ்வளவு அதிகாரம் எப்படி இருந்தது? தன்னுடைய போதை மூலமாக தன்னுடைய சொரூபத்தின் நினைவில் இருப்பதினால் எந்த ஒரு காரியமும் தவறாக நடக்கவே முடியாது என்ற இந்த போதை இருந்தது. அந்த மாதிரி போதை வரிசை கிரமமாக அனைவரிடத்திலும் இருக்க வேண்டும். எப்பொழுது தந்தையை பின்பற்ற வேண்டும் என்றிருக்கிறது என்றால் பின்பற்றி நடப்பவர்களிடம் இந்த நிலை வர முடியாதா? இதையும் பின்பற்றுவார்கள் இல்லையா? சாக்கார ரூபத்தில் இருந்தாலும் முதல் ஆத்மாவாக இருந்தது இல்லையா? முதல் ஆத்மா நிமித்தமாக எதை செய்து காண்பித்தாரோ அதை இரண்டாவது மூன்றாவது என்று யார் யார் வரிசை கிரமமான ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைத்து விஷயங்களில் பின்பற்றி நடக்க முடியும். நிராகார சொரூபத்தின் விஷயம் வேறு ஆகும். சாக்காரத்தில் நிமித்தமாகி என்னென்ன செய்து காண்பித்தாரோ அதை அனைவரும் வரிசை கிரமமான முயற்சியின் அனுசாரம் பின்பற்றி செய்ய முடியும். இதுதான் தன்மேல் சம்பூர்ண நிச்சய புத்தி என்று கூறப்படுகிறது. எப்படி தந்தை மேல் 100% நிச்சய புத்தி உடையவராக ஆகிறார்களோ அது போன்று தந்தையின் கூடவே தன்மேலும் அந்த அளவு நிச்சய புத்தி உடையவராக ஆக வேண்டும். ஆக உங்களது நினைவின் போதை எவ்வளவு இருக்கிறது? எப்படி சாக்கார ரூபத்தில் நிமித்தமாகி ஒவ்வொரு காரியத்தையும் சுய கட்டுப்பாட்டின் ரூபத்தில் செய்து காண்பித்தாரோ அதே போல் நடைமுறையில் நீங்களும் பின்பற்ற வேண்டும். அந்த மாதிரியான நிலை இருக்கிறதா? எப்படி வண்டி ஒருவேளை தண்டவாளத்தில் சரியாக சென்று கொண்டிருக்கிறது என்றால் விபத்து நடக்க முடியாது என்ற நிச்சயம் இருக்கிறது. கவலையின்றி ஓட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். அதேபோல் ஒருவேளை தன்னுடைய நினைவின் போதை இருக்கிறது, அஸ்திவாரம் சரியாக இருக்கிறது என்றால் காரியம் மற்றும் வார்த்தைகள் சுய கட்டுப்பாடில்லாததாக இருக்கவே முடியாது. அந்த மாதிரி நிலை அருகில் வந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் சம்பூர்ண நிலையின் அருகாமை என்று கூறப்படுகிறது. இந்த சுயமரியாதையில் நிலைத்திருப்பதினால் அபிமானம் வருவதில்லை. எந்த அளவு சுயமரியாதையோ அந்த அளவு பணிவான நிலை. எனவே அவருக்கு அபிமானம் இருக்காது. எப்படி நிச்சயமுடையவரின் வெற்றி அவசியம் இருக்கிறது, இதேபோல் அப்படி நிச்சய புத்தி உடையவரின் ஒவ்வொரு காரியத்தில் வெற்றி இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு காரியமும் சுய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றால் வெற்றி இருக்கவே இருக்கிறது. அப்படி நான் எவ்வளவு இந்த நிலையின் அருகில் வந்திருக்கிறேன் என்று தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள். எப்பொழுது நீங்கள் அருகில் வருகிறீர்களோ அப்பொழுது மற்றவர்களின் எண்ணும் அருகில் வரும்.
நாளாக நாளாக இந்த மாதிரி மாற்றத்தில் அனுபவமோ ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒருவர் இன்னொருவருக்கு மரியாதை கொடுப்பது வேறு விஷயமாகும். ஆனால் தன்மேல் நிச்சயம் வைத்து யாரிடமாவது கேட்பது வேறு விஷயமாகும். இதை சோதித்து பாருங்கள். அவர் என்ன காரியம் செய்வாரோ அதில் நிச்சய புத்தி இருக்கும். தந்தை கூட குழந்தைகளுக்கு மரியாதை கொடுத்து அறிவுரை கூறுகிறார் இல்லையா? அந்த மாதிரி நான் எவ்வளவு அருகில் வந்திருக்கிறேன் என்ற அந்த நிலையை பார்க்க வேண்டும். பின்பு இது சரியா அல்லது தவறா என்ற இந்த எண்ணம் வராது. இந்த எண்ணம் அகன்றுவிடும். ஏனென்றால் நீங்கள் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள். தன்னுடைய போதையில் குறை இருக்கக்கூடாது. காரியங்களின் கட்டுப்பாட்டின் பிரமாணம் ஒருவர் இன்னொருவருக்கு மரியாதை கொடுப்பது, இதுவும் ஒரு சுய கட்டுப்பாடாகும். எப்படி ஒரு உதாரண ரூபத்தில் பார்த்தீர்கள் இல்லையா? அந்த மாதிரியான நிலை இருக்கிறதா? அப்படி சாக்கார பாபா மூலமாக பார்த்த விஷயங்களை பின்பற்றி நடப்பதோ சுலபம்தான் இல்லையா? அந்த மாதிரி நிலை சமமாக ஆவதற்காக வருகிறது இல்லையா? இப்பொழுது அந்த மாதிரி மகான் மற்றும் ஆழமான வேகமுடைய முயற்சி நடக்க வேண்டும். சாதாரண முயற்சி இருக்க வேண்டாம். சாதாரண முயற்சி செய்வதோ குழந்தை பருவத்தில் செய்யக்கூடியது. இப்பொழுது விசேஷ ஆத்மாக்களுக்காக விசேஷமேதான் நல்லது. ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है। जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।